வரிகள் அதுதானா இசைதானா எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவைன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க ஆக்சுவலாக. ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமாக என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்கள் தானே? ஆக்சுவலாக நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு இன்னைக்கு. அவரு வரல. என்னடா அவரு காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். இது கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமா. இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த நாள்லேருந்து நம்ம வேறு மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம். நண்பர்களாக மாறிடுறாங்க, புருஷன் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதான் நான் சொல்லி புரிஞ்சிச்சுங்க. சத்ரேஷ் சார், நீங்கள் தான் சார்? ஆமாம் சார். சார் வாழ்த்துக்கள். 45 வருஷமாக நடிச்சிட்டு இருக்கீங்க. 45 வருஷம் இப்பவும் பிஸியாக நடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு 3 படம் மாத்திரம் நீங்கள் நடிக்கீங்களா இல்லையான்னு ஒரு சின்ன தெளிவு வேணும். முதல் படம் அந்த என்னமா கண்ணு, உங்கள் ஃபேமஸான வசனம், ரஜினி சார் கூட நடிக்கீங்களா? ஏன்னா நீங்கள் சிவாஜி படத்துலேயே அதில் வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒன்று. அப்புறம் ஹிந்தியில் சல்மான் கானுக்கு வில்லனா நடிக்கீங்களா? அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க, நீங்கள் அந்த காவி சட்டைக்காரராக நடிக்க போதா இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கே, நடிக்கீங்களா? இந்த 3க்கு விளக்கம் கொடுத்தீங்கன்னா போதும். இன்னும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? பாருங்க, எல்லாம் என்னன்னா இன்னைக்கு இருக்கிற கார்பரேட் கம்பெனியில் ஒவ்வொரு விஷயம் அவங்க தான் சொல்லணும். இல்லை தனஜயன் சார், அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும். அதனால் ஊடகமா சொல்ல, நீங்க ஏதாச்சும் கிசு மாதிரி எழுதிக்கலாம் ஒழிய ஏன் வாயிலிருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது. அதனால தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்லை. இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்லை சார்? ஆமாம், கூலியில் ரஜினி சார் படம் நடிக்கிறேன். அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மீதி கேள்விகளுக்கெல்லாம் அவங்க தான் சொல்லணும். நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல முடியும். இல்லை, அக்ரிமெண்ட் இருக்குது. அவங்க இப்போ தேவையில்லாமல் நம்ம மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன். விஜய் எதுங்க? அதுதான் அக்ரிமெண்ட். அதுதான் அக்ரிமெண்ட். இல்ல, அவங்க சைடுல இருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அக்ரிமெண்ட். போட்டுருக்காங்க. அப்ப இருக்காங்கன்னு தானே அர்த்தம். எதுங்க சார், நீங்க இருந்தீங்கன்னு தானே அக்ரிமெண்ட்? இல்ல, அதை அவங்க தான் சொல்லணும். எஸ் இட் இஸ். அவரு பிரைம் மினிஸ்டர் மோடி சார். இல்ல, அது இல்லைங்க, அது அப்படி யாரும் கேட்கல. ஆமாம், அப்படியே நடித்தாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை, மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க. இல்லை, விஜய் மில்டன் சார் வந்து அப்படியே எடுக்கிறா அப்படின்னா கூட ஓகே. வெற்றிமாறன் மாதிரி, பா ரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட் சார். சார் விஜய் மில்டன் சார், உங்களுக்கு சார் சமீப நாட்களில் நிறைய படங்கள் விஜய் ஆண்டனி சாரை பார்த்துருக்கோம், வேறு ஷேட்ஸ். பட் அவரை தான் காஸ்ட் பண்ணணுன்ற ரீசன் என்ன? இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி அவரை வச்சுக்கிட்டு? இல்லை, ஆக்சுவலாக விஜய் ஆண்டனி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு விஜய் ஆண்டனி வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூடியாக ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசாக வராது. எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும், வெளியே வந்து அவ்வளோ வெளிக்காட்டிக்க மாட்டார். ஸோ அது வந்து நடிக்க தெரியாமல் நிறைய பேர் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க சார். ஆக்சுவலாக அது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயன்றது வந்து எங்களுக்கு தான் தெரியும். 3ஆம் பிறை படத்தில் வந்து ஆக்சுவலாக ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினச்சேன். ஆனால் கமல் சார் தான் கிடைச்சிது. ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங். அது கேரி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம், அதை ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தில் வந்து விஜய் சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள். ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம். ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி. அது வந்து ஈஸியாக 50% அந்த பாடி லாங்குவேஜும் இது கிரியேட் பண்ணிடும்.
இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ள ஒரு 1000 எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயானி வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார். அது ப்ளூ சட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க தான் என்னன்னு தெரியல எனக்கு. மற்றபடி சாரும் ப்ளூ சட்டை தான் போட்டிருக்காரு. ரோமியோ படம் உண்மையில் என்ன சொல்கிறேன், விஜயானி கேரியரில் அவரோட சின்ன சின்ன நியூஆன்சஸ் ரியாக்ஷன்ஸ் வந்த பெஸ்ட் ஃபிலிம்னா ரோமியோ தான். மலைப்பிடிக்காம வந்து அதுக்கும் அதிகமாகவே இருக்குது. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் நம்புறேன். எஸ்பெஷலி ஒரு சீனில், ஒரு ரெஸ்டாரண்ட் சீனில் வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுகிற ஒரு லென்த்தி சீன் இருக்கும். அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன்னா அந்த சீன் தான். அந்த சீனை வந்து நம்ம நினச்ச மாதிரி ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர்னு நினச்சேன். அது வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதுக்கு 2 பேர் தான் காரணம். அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளோ பாலாஜி சக்திகள் சொல்லுவார், 5 ரூபா கொடுக்குறது ஈஸி, 10 ரூபா கொடுக்குறது ஈஸி, 5.5 5.25 அப்படின்னு கேட்குறான்ல, அவனுக்கு கொடுக்குறது தான் கஷ்டம் அப்படிம்பாரு. அந்த சில்லறை இருக்குல்ல, அந்த இன்பிட்வீன், அது வந்து ஆக்சுவலாக விஜயானி ஃபேஸில் அவ்வளோ வருது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். அப்புறம் சாரி அவ்வளோதான சார். ஒரு கேள்வி இங்கே சார். ஜெயச்சந்திரன் சார். விஜய் பண்ணு சார். சார் இப்போது மழை பிடிக்காத மனிதன் சொல்லிட்டு டைட்டில் வச்சுருக்கீங்க. பட் டைட்டிலுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா? படத்தில் நிறைய இடத்துல மழை வருது, டீசர்லேயே தெரிஞ்சுது. அது தவிர டீசர்லேயே ஒரு சாங்கு, ராஜா சாங் ஒன்று வருது. ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறீங்களா? அது சொன்னால் போதும். ஓகே. மழை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்தில் அது ஒரு கேள்வியாகவே வச்சுருக்கோண்ணா. இப்போ ஜென்ரலாகவே நாம் வந்து எல்லாரை பற்றியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நானும் விஜய் ஆண்டனியும் 20 வருஷமாக நண்பர்கள் தான். ஆனால் விஜய் ஆண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணால் பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும். என்னோடய ஃபேமிலி என்ன, எத்தனை குழந்தைன்னு தெரியும். ஆனால் என்னோடய விருப்பு வெறுப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேனோ அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. அது எவ்வளோ வருஷம் நட்பாக இருந்தாலும். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ தூரம் ஒருத்தர் கூட ட்ராவல் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவரை பற்றி நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரி இந்த படத்தில் விஜய் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது, இவன் யார் அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வியாகவே ஸ்கிரிப்டில் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணியிருக்குன்றது வந்து வியூவர்ஸ் சைடில் வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனாக வச்சுருக்கோம். அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும், கவிதை வந்து சொல்ல முற்படும். அந்த இன்பிட்வீன் கேப்ஸை வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அது அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் விஜய் அன்னைக்கு ஏன் மழை பிடிக்காதுன்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. விஜய் சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. அதில் ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு. 2 பேரும் கிளைம் பண்ணுறாங்க அந்த காப்பி ரைட்டு. அதை சார்ட் அவுட் ஆகிடும் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள. விஜய் ஒரு சைடில் அவங்க சொல்கிறாங்க, ஒரு சைடில் மியூசிக் கம்பெனி சொல்கிறாங்க. டீசரில் வந்து இருக்கணும்னு டைரக்டர் ஆசைப்படுறாரு. சார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம். விஜயானந்த் சார், இந்த படத்தில் ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதில் ஒரு டைலாக் வருது, முதல் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே நடிக்கிறாருன்னு. உங்கள் நண்பராக இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்கள் விட்டீங்க? கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக. இல்லை ஐம் சாரி. இல்லை அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையே ஆடுறேன்னு நம்ம தைரியமாக கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளோ ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த சீனை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அனுப்பிச்சது அதுதான். சரி இது வேணுமா? ஏன்னா ஊரில் இருக்க எல்லா மடைகளும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களாம் சொல்லிக்கிறீங்க சார், ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்தில் அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னார் சார். அதான் நான் நேச்சுரலாக இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன்னா மைக்கேல் நான் காமராஜன் படம் பார்த்தேன் சார். ஆக்சுவலாக அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்கிறது வந்து தவறு ஆக்சுவலாக. ஸோ அது வந்து வேறு. நான் மியூசிக் சைடில் கூட நீ இன்றைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்வேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தெரியலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்மகிட்ட இருக்கும். ஆக்சுவலாக எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே ஓடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்குது லைஃப்பில்? ஒன்றுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன இந்த எதுக்கு நீங்கள் படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி
நாளைக்கு எதுக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போகிறீங்க, தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறீன்ற மாதிரி என் லைஃப்லையும் என் கேரியர்லையும் என் நடிப்புலையும் மியூசிக்லையும் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் தாட் ப்ராசஸில் வித்தியாசமாக அப்ளை பண்ணி பார்க்குறேன். நல்லா இருக்கு, சின்ன ஒரு க்ரோத் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன், குழந்த மாதிரி இருக்கேன் இந்த வயசுலையும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார். ஆக்சுவலி தாட் ப்ராசஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க. ஆமா. பட் உங்க சாங்ஸ்ல வந்து ஒரு கேட்சி ஃப்ரேஸ் ஒன்று நீங்களே கொண்டு வருவீங்க. அந்த கேட்சி ஃப்ரேஸ் பெரிய ஹிட் ஆகும். அதை வச்சுதான் ஒரு கேள்வியை, இந்த கேட்சி ஃப்ரேசஸ் வரிகள் அதுதானா இசைதானா, எது வந்து இன்னைக்கு ஒரு கான்ட்ரோவர்சி பெருசா ஓடிக்கிட்டு இருக்கு. யாருமே ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்ல மாட்டேன்றாங்க. ரெண்டு கண்ணும் தேவைன்றாங்க, ரெண்டு கையும் தேவைன்றாங்க. யாராவது ஒருத்தர் கட்டுரோட்டா இதுதான்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு தயங்குறாங்களா, இல்ல எது உண்மை? இந்த வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவேன்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆக்சுவலாக அதில் ரெண்டுமே கட்டி பிடிச்சிட்டு இருக்கும். இசையும் பொண்டாட்டி புருஷன் மாதிரிங்க. ஆக்சுவலாக ஒரு பொண்டாட்டி பெருசா புருஷன் பெருசான்னு கேட்டால் ரெண்டு பேரும் தான், உறவு தான் முக்கியம். ஆக்சுவலி ஒன்று தாண்டி ஒன்று. வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தான், படத்தில் ரீரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் மியூசிக் தான். ஸோ பாட்டுன்னு வரும்போது அதில் வந்து கண்டிப்பாக லிரிசிஸ்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது, எல்லாம் சேர்ந்தது தான். ஏதோ சின்ன விஷயத்தில் ஏதோ சொன்ன விஷயத்த பெருசாக தவறுதலாக புரிந்து பரப்பப்பட்டு இருக்கு. ஆனால் அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும், ராஜா சாருக்கும் தெரியும், வைரமுத்து சாருக்கும் தெரியும். அவங்க தெளிவாக தான் இருக்காங்க. நிறைய பேர் இங்கே கன்ஃபியூஸ் ஆகி அதை பற்றி ஒரு வதந்தி கிளப்பிட்டு இருக்காங்க. நம்ம கூலாக இருக்கலாம், தப்பு இல்லை. வழக்கமாக என்ன ஒருத்தர் கேட்பாரு, அவர் நீங்கள் தானே? ஆக்சுவலாக நீங்க தானா? அவரை காணவே நினைச்சிருந்தேன். நீங்க தானா? ஒருத்தர் அவர் வந்திருக்காரு அன்னைக்கு, அவரு வரல. என்னடா அவரு காணவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா அதுக்கு ஆமா. இல்லை, அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க, பிடிக்காதப்போ பிரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான் மேட்ரு. அதில் ஒன்றும் அவங்க வந்து அன்னிலேருந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க வச்சுக்கோமே. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது. இந்த நாள்லேருந்து நம்ம வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கலாம், நண்பர்களாக மாறிடுறாங்க, புருஷன் பண்ணுறதுல ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுறாங்க. அதான் நான் சொல்லி புரிஞ்சுச்சுங்க. இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. ஆமாம் சார், டேரக்டர் தான். ஆமாம் ஆமாம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப அதிகம் சார். நிறைய ஆர்டிஸ்ட் குவாலிட்டி, ரொம்ப நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காங்க. விஜய் மில்டன் சாரோட கேமரா ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நானே ஃபஸ்ட் டைம் கீழேருந்து பார்க்குறேன். இந்த ட்ரெயிலர் நான் பார்க்கல, எட்டு காட்டில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு திடீர்னு இந்த கதையில் இருந்த எனக்கே இது வந்து பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படின்ற விஷயத்தில் வந்து இந்த படம் அவங்களுக்கு பெரிய வெற்றியை தரும்னு நம்புறேன். ரமணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. மறுபடியும் அதாவது டைரக்டராக இருந்து நடிகர் ஆகிட்டீங்க இல்லையா? இப்போ மறுபடியும் வந்து நீங்கள் டைரக்ஷன் பண்ணணும், நம்ம சேர்ந்து பண்ணணும்ன்ட்டு விஜய் ஆண்டனி சார் சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் மறுபடியும் டைரக்ஷன் பண்ண வந்தால் அவருக்கு என்ன மாதிரி கதை வச்சுருக்கீங்க, என்ன மாதிரி கேரக்டர்கள் கொடுப்பீங்க? இப்போ தான் முதல் முறையாக அவர் என்கிட்ட நானும் ரொம்ப பழகல, கொஞ்சம் கடந்த ஒரு 3 வருடமாகவே நானும் விஜய் ஆண்டனியும் கொஞ்சம் நெருங்கி தான் பழகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் மூலமாக அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது, அவரோட இருக்கிறது, அவரோட பேசுறது, சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் 2 பேரும் பேசுறது அப்படின்ற நிறைய சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதனோட கலெக்டிவாக, அதாவது வந்து ஒரு ஹீரோவா, ஒரு மியூசிக் டைரக்டரா, ஒரு ப்ரொடியூசரா, ஒரு சக மனிதனா, ஒரு வெற்றி தோல்விகளை சந்தித்த ஒரு போராளியா, இது எல்லாம் சார்ந்துமே அவரோட எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அவரோட நான் கடந்திருக்கேன். இதனோட பிரதிபலிப்பாக அந்த கதை இருக்கும். விஜய் ஆண்டனி சார், நீங்கள் போன ஆடியோ லான்ச், அதாவது ரோமியோ படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் வந்து ஏதாவது ஒரு கிசு கிளப்பணும் அப்படின்னு சொன்னீங்க. இதில் எதுவும் இல்லையா? நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது நான் டைம் தரேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன். இங்கே கொஞ்சம் நீங்களா வெயிட் பண்ணீங்கன்னா நானும் வெயிட் பண்ணுறேன். ஏதாவது கட்டியமாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுறீங்களா? சரி, அப்போ நான் சார் பண்ணணும் சார். சலீம் 2 வரப்போகுது ஃபியூச்சரில், கதை எழுதிட்டு இருக்கேன் சார். கிசுக்கு பதில் சொல்லுங்க. கிசுக்கு நான் வாங்க மேலே அதை பேசுவோம். மேலெல்லாம் வரல, நம்மளே ட்ரை பண்ணுவோம். புது இயக்குனர்கள் வந்து உங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. ஆமா ஆமா ஆமா, அத பத்தி நீங்க சொல்லுங்க. இல்ல, ரொம்ப யங் டேலண்ட்ஸ்லாம் ரொம்ப அதுவே கிசுக்கு நீங்க சொல்லணும். அது எப்படி நிறைய பேர் வந்து உங்க பேர் என்ன பாப்பா?
இல்லை, திறமையான இயக்குநர்கள் வராங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் இருந்தால் தான் படம் எடுத்து பார்க்க முடியும், ரொம்ப கஷ்டம். இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோன்லேயே வந்து நம்ம வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எடிட் பண்ணிக்கலான்ற மாதிரி இப்போ வந்து படம் பண்ணுற ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாமே வேறு லெவலில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு க்ரோத் இருக்குது. இதை நீங்கள் கிசு எழுதிக்கிங்க. சரி, ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு நன்றி. இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் விழா தான். அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாடல் இருக்கு, ட்ரெய்லர் லான்ச் இருக்கு, ப்ரீ ரிலீஸ் இவெண்ட் இருக்கு. இந்த நேரத்தில் நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்துல மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் சாருக்கு, டாலித் தனஞ்சியா, பிருத்தி அம்பர், முரளி சர்மா, சரண்யா பொண்ணு மேம் அருமையான ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விஜய் மில்டன் சாருக்கு நன்றி. விஜயன் சார் எங்க கூடவே பயணிக்கணும். ஒரு நாள் எங்களுக்காக இந்த படத்தில் நடிக்கும்போது நான் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் வச்சேன் சத்யராஜ் சார்கிட்ட. சார் நீங்க வந்தா எங்க விழா இன்னும் கலகலப்பாவும் பெருசாவும் வர முடியுமான்னு கேட்டேன். அவர் படம் ஃபுல்லா நடிக்கல, ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேற்றி, அது மட்டும் இல்லாம நான் ப்ரொமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காருல்ல, அவர் தாங்க மிகப்பெரிய உதாரணம். ப்ரொமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம், நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யராஜ் சார் வந்திருக்காருல்ல, இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யராஜ் சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார். அண்ட் விஜயானந்த் சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு. நன்றி விஜயானந்த் சார். ஊடக நண்பர்களுக்கு நன்றி. ஒரு விழாவை இவ்வளவு சிறப்பித்த உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. அடுத்த கட்டம் வலை பிடிக்காத மட்டும் பேசுவோம். அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க. உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இன்ஃபினிட்டி ஃபிலிம் சார்பில் என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா, பிரதீப், பங்கஜ் போரா, லலிதா எல்லோருமே உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த டீமோட ஒரு குரூப் போட்டோ, மழை பிடிக்காத மனிதன் படத்தோட ஒரு டீம் குரூப் போட்டோ எடுத்துக்கலாம். ஒரு போட்டோ எடுத்துடலாம். கொடுங்க, நாசர் சார்ட்ட கேளுங்க. மில்டன் சார் எழுதின புத்தகங்கள் எல்லாருக்கும் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால பிஆர்ஓ அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு புக் கிட்ட கொடுத்துட்டு போங்க. என்னன்னா கேக்குறேன்.